எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வைஷ்ணவ பாடல் என்ன அப்படின்னா கோபிநாத் அப்படின்ற ஒரு பாடல். இது கல்யாண கல்பத்தரு அப்படின்ற ஒரு கிரந்தத்துல எழுதியிருக்கார். கோபிநாத் அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். பகவானை பிரார்த்தித்து, பகவானை எப்படி பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, ஏதோ நம்ம கோயில் முன்னாடி நின்று கண்ணை முட்டு கும்புறது இல்லாம இதயத்திலிருந்து பகவானை உருகி பிரார்த்திக்கிறார். பகவானுடைய கருணையை எதிர்பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட பகவானுடைய கருணை எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான சாரமான பக்தி ரசம் நிரம்பிய ஒரு பாடல் இது. ஸோ இந்த பாடலை பாட நான் முயற்சி பண்றேன். இந்த பாடலை பாடின பின்னாடி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பாடலை முடிச்ச வேணா நம்ம கேட்கலாம். ரொம்ப அற்புதமான மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடல். ஏன்னா நேற்று நம்மளுக்கு பானு மகாராஜ் தான் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா இதயத்துல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதய மாற்றம் இல்லாம பக்தியில முன்னேற்றம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இதய மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, பகவான் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய சேவை ரொம்ப சின்ன சேவையா இருந்தாலும் அது இதயபூர்வமா பண்ணும், அன்போட பண்ணணும், பிரார்த்தனை ரூபத்தோட பண்ணும், பக்தி மனப்பான்மையோட பண்ணும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல எப்படி பிரார்த்தனை பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நான் இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண முயற்சி பண்றேன். ஒரு நிமிஷம் இருந்து. உங்ககிட்ட அந்த பாடல் புஸ்தகம் வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க எல்லாருக்கும் தெரியுதா? உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா தெரியுது. ஓகே, ஒவ்வொரு பாடலா பாடின பின்னாடி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்க நான் பார்க்கலாம். ரொம்ப பெரிய பாடல் தான், ரொம்ப அர்த்தமுள்ள விஷயம்தான். ஸோ இன்னைக்கு அவருடைய மறைவு நாள் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா பிரார்த்தனைகள் தான். பகவானுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, எப்படி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி ஒரு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைய கோயில கூப்பிட்டு போறாங்க, குழந்தை அப்படியே நிக்குது, கீழே விழுந்து கும்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை போட்டு கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்து கும்பிடு, நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நமஸ்காரம் எப்படி பண்ணு, கையெடுத்து கும்பிடு, அப்படியே நிக்காது, ஜடமா நிக்காதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது போல நம்மளுக்கும் பகவான் கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி அணுகணும், அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும் அப்படின்ட்டு. கோபிநாத் மாமா நிவேதன சுனோ விஷாய் দুর্জনা সদা কামরত কিছু নাহি মোর গুণ গোপীনাথ আমার ভরসা তুমি তোমার চরণে লইলু শরণ তোমার কিঙ্কর আমি গোপীনাথ কে মনে শোধিবে মোরে না জানি ভকতি
कर्णे जढमति पोरेचि संसार घोरे गोपीनाथ साखाली तो मारा माया नाही मामा बाला ज्ञानासु निर्मला स्वाधीना नाहे काया गोपीनाथ नियताचाराने स्थाना मागाय पामरा कांडिया कांडिया करो हे करुणा दाना गोपीनाथ तुमी तो शाकाली पारो दुर्जाने तारिते तुम्हारा शकाति काचे पापीरारो गोपीनाथ तुमी कृपा भार भार जीवायर कारणे आशिया प्रपंच लीला कोइले शोभिस्तार गोपीनाथ आमी की दोषी दोषी आशुरा सकला पाइलो चरण विनोद तकिल भोषी गोपीनाथ 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 இந்த பாடல அவர் சொல்றார், கோபிநாத் மம நிவேதன சுனு விஷய துர்ஜன சதா காமராத கிச்சுனாஹி மோர குணம். ஹே கோபிநாதா, தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விண்ணப்பத்தை என்கிட்ட இருந்து கேள். என்ன விண்ணப்பம்? கிருஷ்ணர் கிட்ட விண்ணப்பம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு முதல்ல சொல்றேன். கிருஷ்ணர் கிட்ட விண்ணப்பம் பண்ணும் போது முதல்ல தன்னை வந்து என்ன பண்ணிடுற அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். விஷய துர்ஜானா சதா காமராத்தா கிச்சு நஹி மோர குணம். நான் ஏதோ உனக்கிட்ட சொல்றேன், விண்ணப்பம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு உன்கிட்ட வந்தனே, என்ன நீ வழிபட வந்திருக்கியே, நான் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்காத. எனக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, யார் என்ன வழிபடுறாங்களோ அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும் போது சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஜானீஜ வரத ரிஷபா சொல்லி சொல்லும் போது உதாராக சர்வ ஏவைத்தே ஜானித்வாத்ம விவதம், இதெல்லாம் உதாரமானவர்கள், ரொம்ப உயர்ந்த குணமுடையவர்கள், என்னை வழிபடுவார்கள் சொல்லி சொல்றார். ஆனா இங்க பக்தோட்டாக்கு ஒரு பக்தனுக்கு உண்டான குணத்தை வெளிப்படுத்துறாரு. பகவான் கிட்ட போய் நின்றுட்டு, பகவானே எனக்கு ஒரு நல்ல குணம் கூட கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு உத்தமானவன் உத்தம புத்திரன் இன்னைக்கு வந்து எங்க முன்னாடி வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு நினைக்காத. நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பக்தி பண்ணிட்டேன் அப்படின்னு, அப்பா நான் நல்லவன்டா, நான் நல்லவனா இருக்கேன், எனக்கு நல்ல குணங்கள் இருக்கு, பரவாயில்ல நானும் நல்லவனா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா தட்டி கொடுத்துக்கிறோம். பட் உள்ள யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம கிட்ட எவ்வளவு கெட்ட குணம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எப்ப ஒருத்தன் இதை ஒத்துக்கிறானோ அப்பதான் அவன் வந்து முன்னேற ஆரம்பிக்கிறான். ஸோ கோயிலுக்கும் போய் நம்ம அங்க போய் நின்றுட்டு அங்க போய் நம்ம முன்னாடி நின்றுட்டு நான் ரொம்ப உத்தமனாக்கும், நான் ரொம்ப நல்லவனாக்கும்னு சொல்றது எங்கதான் போய் அப்புறம் வடிவு காலம் நம்மளுக்கு. எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் உத்தமன்ட்டு. ஸோ பகவான் மடியாவது போய் உண்மையை சொல்லலாமே. டாக்டர் மடியை போயிட்டு நாங்க நல்லா இருக்கேன்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. டாக்டர் மடியை போய் நின்றுட்டு எனக்கு உண்டான நோய் என்னன்னு சொன்னாதான் அவர் தீர்த்து வைப்பார். பகவானுக்கு தெரியாதான் நம்ம நோய் என்னன்னு கண்டிப்பா தெரியும். பட் நம்மளும் சொல்றது ரொம்ப முக்கியம். அங்க போய் அர்ச்சனை சொல்லக்கூடாது, என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. எல்லாரும் தெரியும், உன்னுடைய ஃபேமிலி, நீ வரப்போற ஃபேமிலி, உனக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலி எல்லாம் அவருக்கு தெரியும். அர்ச்சனை நமக்கு கிடையாது, என்னைக்கும் பகவானுடைய பேர்ல தான் பண்ணும். ஸோ அப்படி நீங்க தன்னை பேசிக்கார். மம நிவேதா சொன்னோம் விஷய துர்ஜனம். நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் இந்த உலகத்தினுடைய அனுபவிக்கணும் அப்படின்ற சதா காமரத்தை, எப்பயும் ஆசை அதிகமா உடையவனா இருக்கு. இப்படி ஆசை அதிகம் உடையவனா இருக்கிறதுனாலயே எனக்கு என்னன்னா உன் மேல ஆசையே இருக்கிறது கிடையாது. ஸோ இப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவங்க கிட்ட எல்லா நல்ல குணமும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இங்க சொல்றாரு, எனக்கிட்ட ஒரு நல்ல குணம் கூட கிடையாது, நான் என்னை பத்தி சொல்லிட்டேன், பட் என்னை பத்தி நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுக்குறாரு.
Gopinath, Amara Bharasha Tomi, Tomara Charana, Loila Sharana, Tomara Kinkaram. You are my only hope. Therefore, I have taken shelter your lotus feet. I am now your eternal servant. பகவான் கிட்ட நேரடியா சொல்றார், பகவானே எனக்கு உன்னை தவிர வேற கதி கிடையாது. ஏன் கதி கிடையாது அப்படின்னா என்ன, நான் உன்னை சேர்ந்தவனா இருக்கனே, நான் உன்னுடைய தஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே உன்னுடைய சேவகன், என்ன மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கிறார். கோபிநாத், நான் எப்படி இருக்க வேண்டிய, நான் உனக்கிட்ட சேவை பண்ணிட்டு இருக்க வேண்டியவன், என்ன மறந்துட்டியே, நான் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேனே, நான் உன்னுடைய சேவகனா இருக்க வேண்டியவன், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தஞ்சம் நீதான், நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்ட்டு பகவான் கிட்ட தன்னை கொடுத்துட்டார். சொல்றாரு கோபிநாத், கேமோனா சோபிதே மோர் நஜானா பக்கதி கர்மா ஜடாமதி போரேச்சி சம்சாரே கோர். How will you purify me? அவர் பகவான் கிட்ட கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. சரி சுவாமி, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், ஏதோ உங்ககிட்ட கிருஷ்ண பக்தி பண்ணாலும் வந்துட்டேன், ஒரு தைரியத்துல வந்துட்டேன். ஏன்னா கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் ஓப்பன் அப்படின்றதுனால எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்துட்டேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு அழுக்கு இருக்கு சுவாமி, நீங்க எப்படி கிளீன் பண்ண போறேன்னு தெரியல. என்ன சொல்றாருங்க, how will you purify me? கேமோனே சோதிபே மோரே, கேமோனே சோதிபே மோரே, என்னை எப்படி நீங்க தூயப்படுத்த போறீங்க, அவ்வளவு உள்ள இருக்கு சுவாமி என்கிட்ட. I don't know what devotion is. எனக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. And my materialistic mind is absorbed in fruity work. எப்ப பார்த்தாலும் மனசு அங்க போய் எப்படி சம்பாதிக்கிறது, இங்க போய் எப்படி சம்பாதிக்கிறது, அவனை எப்படி ஏமாத்துறது, இங்க எப்படி புடிங்க சாப்பிடுறது, இன்னும் நான் எப்படி என்னுடைய பணத்தை அதிகப்படுத்துறது, இதேதான் யோசிச்சுட்டு இருக்க போனே தவிர எனக்கு பக்தி இல்ல சுவாமி அப்படின்னு சொல்றேன். I have fallen into this dark and perilous world existence. இப்படி நான் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு மீண்டு வர முடியாத ஒரு கிணத்துல பாலங்கிணத்துல போய் விழுந்துட்டேன், என்னை எப்படி காப்பாத்த போறோன்னு தெரியல, ஆனா உன்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. கோபிநாத், சக்காலி தொமாரா மாயா நஹி மம பல ஞான சுநிர்மல ஸ்வதீன நாகே காயா. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர்கிட்டயே போய் கிருஷ்ணர்கிட்டயே ஒருத்தர் கேட்டாரா, கிருஷ்ணா ஏன் மகாபாரத போற நீ நிறுத்தல? ஏன்னா துரியோதனன் கேட்கல. ஏன் துரியோதனன் கேட்கல? ஏன்னா அவன் கெட்டவனா இருக்கான். ஏன் அவன் கெட்டவனா இருக்கான்? இப்படியே கேள்வி கேட்டு கடைசியில அந்த பிராமணே சொல்லிட்டாரு, வேற ஒன்னும் உங்ககிட்ட கேட்கறது கிடையாது, ஏன்னா அது உன்னோட இஷ்டம், நீ பண்ணிட்ட, அவ்வளவுதான். அதே போலதான் கர்ணன் என்ன பண்ண அப்படின்னா, கிருஷ்ணர் தாஜா பண்ணி எப்படியே மாற்ற முயற்சி பண்ண, கர்ணா நீ இந்த பக்கம் வந்திருப்பா, உனக்கு உதவி பண்ணாத அப்படி எப்படின்னு சொல்லி சொல்ல. கர்ணன் ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சுட்டார், நீ ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுற, உன்னுடைய என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியும், இந்த மகாபாரத போர் நீ நினைச்சாலும் நாங்க நினைச்சாலும் நினைக்கலாம்னு கண்டிப்பா நடக்க போதுன்னு தெரியும், ஏன்னா உன்னுடைய பிளான் தான் இதெல்லாம். சோ அப்படி இருக்கும்போது ஏன் நீ எங்க டிராமா ஆடிட்டு இருக்கு, கண்டிப்பா நடக்க போகுது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிட்டார். கர்ணன், இப்படிதான் எனக்கு இறப்புனா நான் கண்டிப்பா இங்கதான் இறக்க போறேன், நான் கண்டிப்பா உன்னை சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எல்லாமே அவருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ அதான் இங்க அந்த பக்தர் டாக்டர் சொல்றாரு, ஒரு பக்தன் கேட்கிறார், எவ்ரி திங் இஸ் யுவர் இலூஷனரி எனர்ஜி சக்கலி தோமாரா மாயா. உன்னுடைய மாயதான் சுவாமி என்ன ஆட்படுத்திட்டு இருக்கு, வேற எதுவும் கிடையாது. கிருஷ்ண சொல்றாரு, தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா துரத்தே, என்னுடைய மாய தாண்டா அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு. மற்ற விஷயங்கள்லாம் எப்படி சமாளிச்சு வந்துடலாம், கிருஷ்ணர் எப்படி சமாளிக்கிறது, கிருஷ்ணனுடைய மாயை எப்படி சமாளிக்கிறது, ரொம்ப கஷ்டம். நல்லா சொல்றாரு, யார் ஒருவன் மாமேக்கம் என்னை மட்டுமே சரணாகதி அடையறானோ மாயாமே தாம் தரந்தித்தி, அவன் மாயை வென்று விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரை போட்டவன் தான் திரையை தொடக்க முடியும். கண்ணை யார் ஒருத்தன் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கானோ அவன் தான் கையை எடுக்கணும். சோ பகவான் என்ன பண்ணாரு, நம்ம கண்ணை இறுக்கி மூடிட்டார் அவருடைய கைகளால. சோ பகவான் பார்த்து கையை எடுக்கல அப்படின்னா நம்மளால இருட்டிலே தான் இருக்கப்படும். சோ அப்படி பகவான் என்ன பண்ணிருக்காரு, மாயை அப்படிங்கிற விஷயத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்திருக்கார். அவர் விளக்கல அப்படின்னா நம்ம மாயிலிருந்து வெளில வர முடியாது. சோ மாயிலிருந்து விளக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நம்ம உண்மையாலுமே சொல்லணும், எனக்கு இனிமேல இந்த மாயை தேவை கிடையாது, மாயான உலகம் தேவை கிடையாது, மாயான சந்தோஷம் தேவை கிடையாது, எனக்கு நீ மட்டும் இருந்தா போதுமா அப்படிங்கறத நம்ம காட்டணும் அப்படின்னு கிருஷ்ணர் விளக்கிடுவார். ஆனா விலக ஆரம்பிச்சோம். அதான் சொல்றாரு, I have no strength or transcendental knowledge and this body of mine is not independent and free from the control of material nature. பகவானே என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது, எல்லாம் உன்னுடைய மாயினால நடந்துட்டு இருக்கு. கோபிநாத் நியத சரணஸ்தானே மகைய பாமார காண்டிய கொரஹே கருணத்தான சொல்றாரு, ஓ கோபிநாத்தா, இந்த பாவம் செஞ்சவன் என்ன பண்ற, மறுபடியும் உங்ககிட்ட தேம்பி அழுது கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட பிக்ஷை எடுக்கிறேன். என்ன பிக்ஷை எடுக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உன்னுடைய திருப்பாதங்கள்ல, உன்னுடைய தாமரை திருப்பாதங்கள் எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும், பிளீஸ் கிவ் மீ யுவர் மெர்சி, எனக்கு உன்னுடைய கருணை மட்டும் கொடு, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றான். சோ இந்த பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தன் தினசரி எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அந்த அளவுக்கு அவன் சீக்கிரம் பக்தியில முன்னேறும். பிரார்த்தனை ரூபம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய சாதன பக்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது.
கடமைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே மாலை உருட்டிட்டு இல்ல வந்து பூஜை பண்ணிட்டு இல்ல ஏதோ படிச்சுட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். கடமைக்கு இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரார்த்தனை ரூபத்துல பக்தி ரூபத்துல இருக்கணும் அப்படின்னா பக்தி பானு மகாராஜ் சொல்லிட்டு பிரார்த்தனை ரூபத்துல எங்க அது மறுபடியும் கேட்கிறார். கோபிநாத் तुम तो शक्काली पारो दुर्जन तरीते तुम्हारा शक्का तिके आचे पापी रहारो. Oh Gopinath, you are able to do anything and therefore you have power to deliver all sinners. Who is there that there is more a sinner than me? பகவானே உன்னால முடியாத காரியம் அப்படிங்கிறது கிடையாது. நீ எப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனா இருந்தாலும் அவனை விடுவிக்க முடியும். ஸோ இந்த உலகத்துல பாவம் செஞ்சவன்லயே ரொம்ப பாவம் செஞ்சவன் நான் தான். அதனால என்ன நீ விடுவிக்காம எப்படி போக முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து பகவான் கிட்ட கேட்கிறார். நீ பாவம் செஞ்சவங்களை விடுவிக்க வந்திருக்க, நான் தான் அதுல முதல்ல இருக்கேன், அந்த லிஸ்ட்லயே முதல்ல நான் தான் இருக்கேன். அதனால என்ன பண்ணு, முதல்ல நீ வந்து என்னை விடுவிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. கோபிநாத் துமி கிருபா பாராபாரோ ஜீவரே கருணே ஆசியா பிரபஞ்சே லீலா கோயிலே சுபிஸ்தார். Gopinath, you are the ocean of mercy, have come into this phenomenal world. You expand your divine pastimes for the sake of foreign souls. சொல்றாரு, பகவானுடைய ஒரே ஒரு குறிக்கோள், பகவானுக்குன்னு ஒரே ஒரு வேலை இருக்கு, இல்ல பகவானுக்கு ஒரே ஒரு கவலை இருக்கு, இல்ல பகவானுக்கு நம்ம ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்னா எந்தவித உதவியும் இல்லாம அவாப்த சமஸ்த காமனாய் அனந்த ஆத்மராமனா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நம்ம ஒரு உதவி பண்ண முடியும், ஒரு நல்லது பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அவர்கிட்ட அனுப்பி வைக்கணும். அதுக்காக தான் பகவான் ரொம்ப முயற்சி பண்றார். நிறைய அவதாரங்கள்ல கீழிறங்கி வர்றார், ஆச்சாரியர்கள் அனுப்புறார், சாஸ்திரத்தை கொடுக்கிறார், தானே வந்து கஷ்டப்பட்டு மனிதர்களா பிறந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறார். எதுக்காக, இந்த ஆத்மாக்களை எப்படியா தன் பால் இருத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு விஷயங்களை பண்றார். அதனால இது நீ வந்ததே இதனுடைய ஒரே ஒரு நோக்கமே என்னதான், எங்களை விடுவிப்பதற்காக தான். தயவு செஞ்சு விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றார். கோபிநாத் அமிகி தோஷே தோஷி அசுர சக்காலே பலியோச்சரணே வினோத தாக்கில போஷி. I am so sinful that although all the demons attained your lotus feet, Bhaktivinoda has remained worldly existence. சொல்றாரு, கடைசியில பகவான் என்ன பண்ண அப்படின்னா வந்த போது நிறைய அசுரர்களை கொண்ட, கம்சன், சிசுபாலன், தண்டவக்ரன், அதே போல பூதன, திருணாவர்த்தன், சக்கடாசுரன், இப்படி பல்வேறு விதமான அசுரர்களை கொண்ட. அசுரர்களை கொன்னவங்க எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா ஒரு அசுரன் மட்டும் இங்கே இருந்துட்டான். அவன் கண்ணில் படலையோ இல்ல நீ அவனை அழிக்கலையோ இல்லை என்ன ஆச்சோ தெரியல, ஒரு அசுரன் மட்டும் இந்த உலகத்துல மீதி ஆயிட்டான், அது நான் தான். சோ இந்த அசுரன் மட்டும் எப்படியோ அந்த உலகத்துல மீட்சி ஆயிட்டான், இந்த அசுரனை எப்படியாவது இந்த உலகத்துல இருந்து நீ விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ பகவான் கிட்ட அவ்வளவு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார். இது ஒரு அழகான பிரார்த்தனை. இது கண்டினியூ பண்றாரு அவரு. சோ அடுத்த ஒரு பாடலை பாட்டு அவர் என்ன இன்னும் பகவான் கிட்ட இன்னும் எப்படி பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பக்திவினோத் தாக்கூருடைய விஷயங்களை பார்ப்போம். நாளை மறுநாள் எந்த வகுப்பும் இருக்காது. மறுபடியும் திங்கட்கிழமை நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு பக்தி விஞ்ஞான கோஸ்வாமி மகாராஜருடைய ஒரு உபன்யாசம் இருக்கும். இப்ப வந்து பக்தர்கள், பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த பக்தர்களோட நம்ம எப்படி சத்சங்கத்தை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்க போறார். ரொம்ப அற்புதமான, ரொம்ப பிராக்டிக்கலான, உபயோகமான ஒரு வகுப்பா இருக்கும். அதனால மற்ற பக்தர்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பக்தர்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த எந்த பக்தரோட எப்படி பழகணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சாது சங்கம் அப்படின்னா எல்லா பக்தர்களும் சேர்ந்து வந்து ஏதோ உட்காந்துட்டு போறது கிடையாது. ஸோ பக்தர்களோட எப்படி நம்ம சங்கத்தை எடுத்துக்கணும், அது தெரிஞ்சு நம்ம சத்சங்கத்தை எடுக்கணும். அந்த சாது சங்கத்தை பத்தி தான் பேச போறார். ஸோ திங்கக்கிழமை கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கிளாஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம். ஸோ நம்ம இன்னும் பாகவத்துல 6ஆம் ஸ்கந்தத்தில் இருக்கும். 6ஆம் ஸ்கந்தத்துல கடைசி அத்தியாயத்தில் இருக்கும். அது முடிச்ச பின்னாடி மொத்தம் 6ஆம் ஸ்கந்தத்தினுடைய விளக்கங்களையும் ஒரு முறை ஒரு ஃபுல் சம்மரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 7வது ஸ்கந்தத்துக்கு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க மற்ற பக்தர்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி 7ஆம் ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 7ஆம் ஸ்கந்தத்துல இருந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். கோபிநாத் குச்சௌ சம்சார ஜ்வாலா avidya ja. Okay, I will share. Next song எங்க இருக்கு, part 1 இருக்கு. Okay, part 2.
2 is not coming. Okay. ஓகே, இங்க நான் பார்ட் 2 டிஸ்பிளே பண்ண முடியல, என்னன்னு தெரியல. பட் நான் இங்க பாடிட்டு அதோட அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இருந்துச்சு. ஓகே, गोपीनाथ गुचौ संसार ज्वाला अविद्या जातना आरो नाही साहे जाने में मरण माला गोपीनाथ आमी तो कामेर दासा विषय वासना गाचे हृदये पादिची कारम पाशा गोपीनाथ अभेवा जागी वो आमी कामारूपारी दूरे तेगी वो हृदये स्फुरी भेतुमी गोपीनाथ आमी तो तुम्हारा जाना तुम्हारे चारिया संसारे भजिनो भूलिया पान धाना गोपीनाथ तुमी तो सकली जानो अपनार जाने दांडिया कोनो श्री चारणे देहो स्थानो गोपीनाथ एकी विचारता भा विमुख देखिया चारो निज जाना न कोरो करुण लाभ गोपीनाथ आमी तो मूरकती किसे बलो होया कहो ना बुहिनो ताई है नो मम गति गोपीनाथ तुमी तो पंडित भारा मुझेर मंगला तुमी अन्वेषी दासे न भावो पार गोपीनाथ 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 சொல்றாருங்க. Gopinath, please remove the torment of worldly existence. I can no longer tolerate the pain of ignorance and repeated succession of births and deaths. பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, கோபிநாதா தயவு செஞ்சு இந்த உலக துன்பம் அப்படின்ற இந்த விஷயத்துல இருந்து என்னை விடுபடுத்திரு. இந்த உலகத்துல அறியாமையினாலையும் அதே போல மறுபடியும் பிறப்பு இறப்பு அப்படின்னு இந்த ஜட சக்கரத்தினாலையும் வரக்கூடிய துன்பத்தை என்னால தாங்க முடியல. ஒரு பக்தரும் உணரணும், இந்த உலகத்துல அறியாமையினால் நம்ம படக்கூடிய கஷ்டம் என்ன, அதே போல இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஏற்படக்கூடிய துன்பம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பக்தனும் உணர ஆரம்பிக்கணும். கிருஷ்ண பகவத்கீதை சொல்றாரு, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம் அப்படின்னு சொல்ற. தரிசனம் அப்படின்னா கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். யாரு கண் இருக்கு அப்படின்னா யாரு ஒருவன் இந்த உலகத்துல ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது துன்பமயமானது அப்படிங்கிறத பாக்குறானோ
அவன் தான் கண்களை உடையவன் அப்படின்னு சொல்றான். ஸோ இப்படிப்பட்ட துன்பத்துல இந்த விடுபடுத்து. ஓ கோபிநாதா, indeed I am a servant of lust. Worldly desires are awakening in my heart, and thus the noose of fruity work is beginning to tighten. பகவானே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா காமத்தினுடைய தாசனா இருக்கு. கோபிநாத் அமிதோ காமேர தாசன். நான் பகவானுடைய தாசனா இல்லாம என்ன பண்றேன்? காமத்தினுடைய தாசனா இருக்கு. நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த ஆத்மாவானது தாச சுபாவம் உடையது. எப்படி நெருப்பானது சூடு வெப்பத்தன்மையும் வெளிச்சமும் இருக்குதோ, எப்படி சர்க்கரையானது இனிப்பு தன்மை இருக்கோ, எப்படி மீனானது தண்ணீர வாழக்கூடிய தன்மையோடு இருக்கோ, அதே போல ஆத்மாவானது தாசஸ்வரூபம் முடியும். தாசஸ்வரூபம் முடியும் அப்படின்னா சேவகன் அப்படின்ற சொரூபம் முடியும். இந்த ஆத்மா என்னைக்கும் பிரபு ஆக முடியாது, தலைவன் ஆக முடியாது. என்னைக்கும் சேவகனா தான் இருந்தாலும் அது எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் எப்படிதான் இருக்கணும், சேவை பண்ணிதான் ஆகணும். ஒண்ணு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், இல்லைன்னா நம்முடைய புலன்களுக்கு சேவை பண்ணும். சோ இதுதான் ஒரே ஒரு விஷயம். இந்த உலகத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்றோமா, இல்ல இந்த உலகத்துல புலன்களுக்கு காமத்துக்கு சேவை பண்றோம்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அது மோட்சம் கொடுக்கும், நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த உலகத்துல நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா அது துன்பத்தை கொடுக்கும், மறுபடியும் பிறப்பிறப்பதான் கொடுத்துட்டு இருக்கும். அதனால ஒரு மனுஷன் யோசிக்கணும், நம்ம யாருக்கு சேவை பண்றோம் அப்படின்ட்டு. நம்முடைய முழு மனப்பான்மை மாத்தி வச்சுக்கணும். கிருஷ்ணோட சேவகன் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஓ கோபிநாதா, when will wake up and abandon after this enemy of lust, and when will you manifest yourself in my heart? நான் எப்ப இந்த காமத்துல இருந்து வெளில வர போறேன் அப்படின்ற விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசும்பொழுது கிருஷ்ணர் கர்மயோகத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறாரு. சோ கர்மயோகத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும் போது இந்த உலகத்துல எப்படி ஒருத்தன் வாழணும் அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய கடமையை பண்ணி வாழணும்ப்பா, அவனுடைய கர்மத்தை பண்ணணும், அவனுடைய கர்மத்தை என்னுடைய அர்ப்பணமா பண்ணணும், எனக்கு தியாகம் செய்யும் விதமாக பண்ணணும், நான் தான் செய்யறேன் அப்படின்னு எண்ணத்துல பண்ணும் அப்படின்னு பல்வேறு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். கொடுக்கும்போது அர்ஜுனன் கடைசியில ஒரு கேள்வி கேட்கிறான். எதனால உந்தப்பட்டு கிமேஷிதம் பிரேஷிதம் மனஹா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதனால உந்தப்பட்டு இந்த பாபகரமான விஷயங்களை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லாரு, காமயேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா மகாஜனோ மகாத்மா வித்தியன மிக வைரினம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வைரினம் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னா நிரந்தரமான எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு ஒரு நிரந்தரமான எதிரி இருக்கா, யாரு அப்படின்னா காமம் தான். இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குதான், அதுதான் காமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய எதிரி இந்த ஆத்மாவுக்கு. அந்த எதிரியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எதிரி யாரும் கிடையாது. இப்போ இந்த உலகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம பகவானுடைய சந்தோஷத்துக்காக நான் வாழணும் அப்படின்னு எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவன் காமத்தால பாதிப்படைகிறது கிடையாது. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா பக்தருடைய சங்கத்தை இருக்கும்போது ஞானத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது இது பகவானுக்காக அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம காமத்திலிருந்து விடுபட முடியும். எங்க சொல்றோம், ஓ கோபிநாதா அமிதோ தொமார ஜன. சுவாமி நான் வேற யாரும் நினைச்சுக்காத, நான் உன்னுடைய ஆள் தான். அண்ட் இப்ப என்ன பண்ணிருக்க நீ, தொமாராச்சாரிய சம்சார விஜுனோ புலிய ஆப்பான தானம் என்ன பண்ணிருக்க, நான் உன்னுடைய ஆள் தான். ஆனா என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு உன்னுடைய சேவகனை நீயே தண்டனை கொடுத்துட்ட. அதனால தயவு செஞ்சு உன்னுடைய சேவகனை நீ உங்ககிட்ட எடுத்துக்கோ, எனக்கு மறுபடியும் உன்னோட தஞ்சத்தை கொடு அப்படின்னு சொல்றேன். அப்புறம் கோபிநாதர் கிட்டே கிருஷ்ணர் கிட்டே இவர் நியாயம் கேட்கிறார். என்ன நியாயம் கேட்கிறார் அப்படின்னா, கோபிநாத் துமிதோ ஷக்காலே ஜானோ, உனக்கு எல்லாமே தெரியும் இல்ல, உனக்கு எல்லாமே தெரியும், ஷக்காலே ஜானோ ஆபனார ஜனே தண்டிய ஏகோனோ ஸ்ரீச்சரணே தேகோஸ்தானோ. Is this your judgment that seeing me averse to you, you abandon your servant and do not bestow even a particle of mercy upon him? So இப்படி நான் உன்கிட்ட இருந்து விலகி போறது தெரியுது, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற தெரியுது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ற, எனக்கு உன் மேல எனக்கு பக்தியை கொடுக்காம உன்னுடைய கருணையை கொடுக்காம என்ன நீ விடுறது, என்ன நீ கைவிட்டு அப்படின்னா நல்லாவா இருக்கு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, গোপীনাথ আমি তো মূরখ আতি, কিসে ভালো হয়া কবুন বুঝিনো তাই হেন মম গতি. I am certainly very foolish and I have never known what is good for me, therefore such is my condition. கோபிநாதா, நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணி நான் நல்ல பையனா உன்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்காத, எனக்கு புரியாது சுவாமி, எனக்கு எது நல்லது எனக்கு தெரியாது. நான் நல்லா தெரிஞ்சவனா புத்தி நான் இருந்தா எப்பயும் உன்கிட்ட வந்திருப்பேனே, எனக்கு புத்தியும் இல்ல, எனக்கு நல்லா சொன்னாலும் நான் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது, எனக்கு எது நல்லதும் தெரியாது. அதனால என்ன பண்ணு,
நீ ஏன் என்னை பார்த்து என்ன பண்ண, நல்லபடியா என்னை வழி நடத்து, என் இஷ்டத்துக்கு விட்டுறாரு. ஸோ நம்ம வந்து பாகவத படிச்சிருக்கும் போது பிருத்து மகாராஜ் தான் சொல்லுவார், இந்த உலகத்துல மக்களை கெடுக்கிறது நீதான் சுவாமி. ஏன்னா மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வரத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து இன்னும் என்ன வர வேணும், இன்னும் என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து மக்களை வழி நடத்துற, தப்பா வழி நடத்துறது நீதான். மக்கள் எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், நீதான் வந்து என்ன பண்ணும், அவங்கள வந்து ஏய் இப்படி போகாது இப்படி போடான்னு சொல்லி கண்டிச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்படிதான் ஈஸ்வரபரிஷத்தையும் பகவான் வந்து கடைசியில பக்தன் வந்து வேண்டான், வேத புருஷனே அப்படிதான் வேண்டான். இது வரைக்கும் நான் வந்து சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் எனக்கு அந்த சுதந்திரம் வேண்டாம், என்ன பண்ணு, இனிமேல் நீ வந்து நல்வழிப்படுத்து, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இங்க அதேதான் பக்திநாத் தாக்கூர் சொல்றார், என்னுடைய நிலைமை எப்படி இருக்குப்பா, எனக்கு எது நல்லதுன்னு கூட தெரியாது, அதனால என்ன பண்ணு, எனக்கு எது நல்லதோ அதை நீ வழி நடத்தி கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓ கோபிநாத் துமிதோ பண்டிதோ பாரோ மூந்தேர மங்கள துமி ஆவேஷிபே ஏதாசே ந பாவோ பர. யூ ஆர் இன்டீட் த வைசஸ்ட் பர்சன். உனக்கு இல்லாத ஞானம் இல்ல சுவாமி, உங்ககிட்ட எல்லா ஞானம் இருக்கு. ப்ளீஸ் லுக் ஃபார் அ வே டு பிரிங் அவுட் auspicious for this fool, and please do not consider this servant as an outsider. உனக்கு தெரியாத விஷயமா, உனக்கு இல்லாத ஞானமா, என்ன கூட நீ வெளில கொண்டு வந்துட முடியும். கிருஷ்ணருக்கு வந்து இது முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது, எப்படிப்பட்ட விஷயத்தை அவனால முடிக்க முடியும். அதனால என்ன விடுவிக்கிறது உனக்கு ஒரு பெரிய விஷயமா சுவாமி, எப்படியாவது என்னை விடுவிச்சிடேன், ஏதாவது ஒரு வழியில இந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம், ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்து என்னை எப்படியாவது உன்கிட்ட கூட்டிக்கோ, தயவு செஞ்சு வெளியால் நினைச்சுக்காரு, நான் உன்னை சேர்ந்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்றார். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனை இருக்கு, இந்த ஒரு பிரார்த்தனையோட இந்த கோபிநாதருடைய பாடல் முடிவடையும். ஸோ கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசுறார். நம்மளும் பகவான் கிட்ட இப்படி கேட்க கத்துக்கணும், பகவான் கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ண கத்துக்கணும். ஸோ 3வது பாடல் இது மட்டும் பார்த்துடலாம் இன்னைக்கு. गोपीनाथ हमारा उपाय नाय, तुमी कृपा करी, हमारे लइलो संसार उद्धार पाय। गोपीनाथ पड़ेছি मायर पेरे दानाधार सूता, गिरेছি আমারে কামে তেরা কেরা যে রে। গোপীনাথ মানা যে পাগল মোরা, না মানে শাসনা, সদা চেতনা বিষয়ে রয়েছে গোরা। গোপীনাথ হারা যে মেনেছি আমি অনেক যাতনা, হইল বিফল এ কোন ভারাস তুমি। গোপীনাথ কে মনে হইবে গাতি প্রভালা ইন্দ্রিয়া, বশীভূত মাননাচার বিষয় রাতি। গোপীনাথ হৃদয়ে বসিয়া মোরা মামে কাশামিয়া, লাহো নিজা পানে গুছিবে বিপাদ গোরা। গোপীনাথ আনাতা দেখিয়া মোরে তুমি ঋষিকেশা, ঋষিকা ধামিয়া তারো হে সংস্কৃত গোরে। গোপীনাথ গালায় গাছে পাশা কৃপা সিধোরি, বন্দনাছে ধিয়া বিনোদে করো হে দাস। গোপীনাথ 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 গোপীনাথ। Oh Gopinath, I have no means of success, but if you have taken me, having bestowed your mercy upon me, then I will obtain deliverance from this world.
பகவானே, என்னால இந்த உலகத்தை வென்று விட முடியாது, எனக்கு நீ எப்ப கருணையை கொடுக்குறியோ அப்ப இந்த உலகத்துக்கு நான் வெளில வர முடியும். I have fallen into this perils of material illusion. Wife, wealth and sons have surrendered me and lust has wasted me away. இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கிணத்துல கிணத்துல விழுந்த மாதிரி விழுந்துட்டேன். என்னை சுத்தி என்னுடைய மனைவியும் மக்களும் என்னுடைய செல்வங்களும் என்னை சுத்தி இருக்குது. சோ இப்படி என்னுடைய காமத்திலே என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் வீணடிச்சிட்டேன். ஓ கோபிநாதா, மை மைண்ட் இஸ் கிரேசி. என்னுடைய மனதானது கிறுக்குத்தனமா இருக்கு. டஸ் நாட் கேர் ஃபார் எனி அத்தாரிட்டி. யார் சொன்னாலும் கேட்காது என் மனசு. சோ இதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். முக்கியமான இன்னைக்கு நாகரிக சமுதாயத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா, யாரும் யார் சொல்றதும் கேட்கறது கிடையாது. ஆனா ஆன்மீகம் அப்படின்னாவே முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தரை நம்முடைய அத்தாரிட்டி எடுத்துக்கணும். அத்தாரிட்டி அப்படின்னா குருவா எடுத்துக்கணும். குரு அப்படிங்கிறது அத்தாரிட்டின்னு சொல்லி சொல்றோம். சோ இவர் சொன்னா நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம யாரு சொன்னா கேட்கறோம்? நம்ம வாழ்க்கை யார் அடிப்படையா வச்சு வாழ்ந்துட்டு, இவர் சொன்னா நான் கேட்பேன் அப்படின்னு நமக்கு யாராவது இருக்காங்களா? இவங்களுடைய வழிகாட்டுதல வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அது பண்றது கிடையாது. ஒருத்தர் சொல்றதை கேட்கிறோம், அப்புறம் அவர் திடீர்னு நம்மளுக்கு வேற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்மளுக்கு பிடிக்காத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்றோம்? அடுத்த ஒரு குரு எடுத்துக்கிறோம், அடுத்த ஒரு குரு எடுத்துக்கிறது, இல்லைன்னா மனம் போன போல போக்குல வாழ ஆரம்பிக்கிறோம். சோ இப்படி நம்ம யாருமே மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர யாருமே வந்து ஒரு அத்தாரிட்டி எடுத்து வாழ கிடையாது. ஸோ ஆன்மீக வாழ்க்கையை இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆன்மீக வாழ்க்கையே ஆதவ் குரு ஆசிரியம் அப்படின்னு சொல்லு. ஒரு குருவை எடுத்துக்கணும். தப்போ ரைட்டோ, லாபமோ நஷ்டமோ, மானமோ அவமானமோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அவர் சொல்றதை பின்பற்ற ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். அவர் நம்மளை கண்டிப்பா வழி எடுத்து கொண்டு போயிடுவார். ஸோ அது நம்மளுக்கு கிடையாது. அதுதான் நம்ம முக்கியமா வளர்த்துக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் சென்ஸ்லெஸ் அண்ட் ஹஸ் ரிமைண்ட் இன் தி டார்க் பிட் ஆஃப் வேர்ல்ட் டிசைர்ஸ். அது புரியாது. மனசு அப்படிதான் இருக்கும். மனசை எப்படி கட்டுப்படுத்துது? மனசை யாரு கட்டுப்படுத்த தெரியுமோ அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்க மனசை. அவர் கட்டுப்படுத்திடுவார். நம்மால முடியாது. நம்ம முயற்சி பண்ணா மனச முடியாது. எப்ப ஒரு குரு கிட்ட நம்ம மனசை கொடுத்துட்டோமோ, நீங்க என்ன பாத்துக்கோங்க, என் வாழ்க்கையை பாத்துக்கோன்னு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோமோ, அவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் வழி நடத்த ஆரம்பிச்சுவார். அவருக்கு அந்த சக்தி இருக்கு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. எப்படி அர்ஜுனன் வந்து செயல்பட்டான்? அர்ஜுனன் கிருஷ்ணர் முன்னாடி நின்று இருந்தான், ஆனாலும் அவன் குழப்பத்தில் வந்துட்டான். கிருஷ்ணரே இருந்தாலும் குழப்பத்தில் தான் இருந்தான். காரணம் என்னது? மனசை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கும். சோ எப்ப குரு கிட்ட கிருஷ்ணரை மனசை கொடுத்துட்டானோ, நீ நடத்து, நான் செஞ்சிட்டு இருக்கேன், கரிஷியா வச்சானம் தவறு அப்படின்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொல்றேன் செய்யறேன் கிருஷ்ணன். கடைசியில் இதுதான் விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு குரு அணுகி அந்த குரு கிட்ட கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் சுவாமி அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மைக்கு வர்றதுதான் ஆன்மீகத்தினுடைய முதலும் முடிவுமா இருக்கு. முதலையும் அவன் குரு அணுகிறான், கடைசியில குரு சொல்றதை மட்டுமே செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. சோ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கணும். ஓ கோபிநாத், I have accepted my defeat. All of my various endeavors are useless. Now you are my only hope. பகவானே, நான் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. உன்னை அடைவதற்கு எனக்கு வேற வழியே கிடையாது. நீ ஒருத்தன் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. ஓ கோபிநாதா, how shall I make any advancement when my mind has come under the control of powerful senses and does not abandon its attachment to materialism? என் மனசு என் கையில கிடையாது. என் மனசு எப்ப பார்த்தாலும் புலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு புலன் அனுபவத்துல போய் மாட்டிக்கிச்சு. அப்படி மனசு என் கையில இல்லாம நான் எப்படி உனக்கு சேவை பண்ண முடியும்? மனசை வந்து பகவான் கிட்ட வேற யாருக்கு விஷயத்த கொடுத்துட்டு நம்ம எப்படி பக்தி பண்ண முடியும்? மனசை வேற ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்துட்டு நம்முடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி வந்து சேவை செய்ய முடியாது. சோ மனசை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அதான் சொல்றேன், என்னுடைய மனசு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓ கோபிநாதா, after sitting down in the core of my heart and subduing my mind, please take me to you. In this way the horrible dangers of world will disappear. So என்ன பண்ண கிருஷ்ணா, நீ என்னுடைய மனசுல வந்து உட்காந்துக்கு. கிருஷ்ணரை இன்வைட் பண்றாரு, நம்முடைய மனசுல வந்து உட்கார சொல்றாரு. சோ மனசு அப்படிங்கறத பந்த மோக்ஷயோகோ காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்லி மனஹா காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனம் தான் ஒருத்தருடைய மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு, பந்தத்துக்கும் காரணமா இருக்கு. சோ அந்த மனசுல கிருஷ்ணரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அவர் மோட்சத்துக்கு போறாங்க. இங்க இன்னொரு அழகான வார்த்தையை சொல்றாரு, கோபிநாத் அநாதா தேக்கியோ மோர். கோபிநாதா, என்ன அனாதையா பாரு, நான் ஒரு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த உலகத்துல. உண்மையில் நமக்கு யாரும் நாதன் கிடையாது, நம்ம எல்லாம் அனாதைகள் தான். அது என்ன சுவாமி, எனக்கு குடும்பம் இருக்கு. குடும்பம் நம்மளுக்கு குடும்பம் இல்லையே. இந்த பிறல ஒரு அப்பா அம்மா, போன பிறல ஒரு அப்பா அம்மா, அடுத்த பிறல ஒரு அப்பா அம்மாவும் யாரும் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. நம்ம குடும்பம் யாரும் நமக்கும் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. சோ குடும்பம் நம்ம விட்டு மாறி போயிட்டு இருக்கோம். சோ மொத்த இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்மாவானது உடல் விட்டு பல ஜென்மங்களா போயிட்டு இருக்கு. அனாதைகள் தான். யாருமே நமக்கு ஒரு
சொந்தம் அப்படிங்கிறது இல்லாம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், அனாதைகளை போல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் சொல்றாரு கோபிநாத், அநாத தேக்கி அமோர், என்ன அனாதையா பாரு, என்னுடைய என்னுடைய இப்படிப்பட்ட விஷயத்த பாரு. நான் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம உதவி இல்லாம இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ப்ளீஸ் கண்ட்ரோல் தி சென்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டெலிவர் மீ ஃப்ரம் தி டார்க்னஸ் அதனால பகவானே, நீ ரிஷிகேஷன், உன்னால மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல நான் கஷ்டப்படுறதுக்கு, அனாதையா இருக்கிறதுக்கான காரணம் என்னுடைய புலன்களும், என்னுடைய மனசும், என்னுடைய அகங்காரம், என்னுடைய காமம் தான். நீதான் இந்த புலன்களுக்கு எல்லாம் அதிபதி. நம்ம என்ன பண்ண, இந்த புலன்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி என்ன பண்ண, இந்த உலகத்துல இருந்து என்ன வெளில கொண்டு வான்னு சொல்லி கோபிநாத், the noose of materialism has become fixed around my neck. Taking up the sword of your mercy, cutting this bondage, make this Bhaktivinoda Thakur your humble servant. இந்த ஜட உலகம், ஜட பற்று அப்படிங்கிற கயிறு என்ன ஆயிடுச்சுன்னா, பாச கயிறுனுடைய கழுத்தை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. தூக்கு போட்டாங்க அப்படின்னா கயிறு கழுத்தை இழுக்க ஆரம்பிக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களே காப்பாத்திக்க நினைச்சாலும் அவங்களால முடியாது. கயிறு இழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களால கயிறை தன்னுடைய கைகளால கழுத்தை விடுவிக்க முடியாது. சோ அப்படி ஜட வாழ்க்கை அப்படிங்கிற இந்த கயிறு என்னுடைய கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால காப்பாத்திக்க முடியல. என்ன பண்ண, உங்களுடைய கருணை அப்படின்ற கத்தியினால என்ன பண்ண, அந்த கயிறை வெட்டி விடு. ஸோ கழுத்தை வெட்டிடாத, கயித்தை வெட்டி விடு. இந்த ஜட உலகத்தை, எனக்கு ஜட பற்றுதல் என்னை வெட்டி விடு. அப்படி வெட்டி விடுறதுனால இந்த பக்திவினோத் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை உடைய சேவகனா மாத்திக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தருடைய கையில நாய் எப்படி கழுத்துல கைத்தை கட்டி இழுத்துட்டு போறோம், அந்த மாதிரி நம்மள இந்த ஜட மாயானது நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு பல்வேறு உடல்கள். அந்த கயிறை கட் பண்ணிட்டு என்ன உன்னுடைய சேவகனா மாத்திக்கோன்னு சொல்றாங்க. இப்போ சேவக மனப்பான்மை இந்த ஆத்மாவுக்கு என்னைக்கு நிரந்தரமானது, என்னைக்கு இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஆனா அந்த சேவக மனப்பான்மை கிருஷ்ணருக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படியா பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இது ஒரு பாடல் மட்டும் கிடையாது, ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கார், நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட பக்திவினோத் தாக்கூர் கடைசி காலத்துல அவர் மாயாப்பூருக்கு வந்துட்டு அவர் சொன்ன விஷயம், இங்க ஒரு அற்புதமான ஒரு கோயில் வரும்னு சொன்னார். அற்புத மந்திர் அப்படின்னு சொன்னார். அந்த அற்புத மந்திரில வெள்ளையர்களும் கருப்பர்களும் எல்லா விதமான மக்களும் சேர்ந்து 2 கைகளை உயர்த்திக்கிட்டு எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு நம்ம இஸ்கான்ல பார்த்தோம் அப்படின்னா, அங்க மாயாப்பூர்ல அற்புத மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ஒரு பெரிய கோயில் அங்க கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அந்த கோயில் திறக்கப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதே பெரிய கோயில் அந்த கோயில் தான் வரப்போகுது. ஸோ அப்படி பக்திவினோத் தாக்கூர் செஞ்ச அந்த பிரார்த்தனைகள், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்மையிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்கார், யாராதக்க தாரை பக கிருஷ்ணா உபதேஷ் அமார ஆக்யா குரு ஹையா மோரோ எதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போல பிருத்திவிச்சே ஜாத்தை யாத்தை நகராதிகிராம் சர்வத்த பிரச்சார ஹொய்பே மோரோனாம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க எல்லா கிராமங்களும் எல்லா நகரங்களையும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமானது ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அது சாத்தியமானது. யாரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் ஹரே கிருஷ்ணா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பக்திவினோத் தாக்கூர் அந்த ஆசைப்பட்டார், இந்த மாதிரி உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணப்படணும் அப்படின்னு. சோ பக்திவினோத் தாக்கூர் ஆசைப்பட்டார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய மகனானவன் அதற்கு விதையிட்டார். அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் பக்திவினோத் தாக்கூருடைய ஒரு சக்தி வாய்ந்த சேனாபதி அவர் உலகத்தையே வெற்றி கொண்டார். அவர் யாருன்னா ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதர் பக்திவினோத் தாக்கூருடைய சேனாபதியா செயல்பட்டு உலகம் முழுக்க இந்த ஹரே கிருஷ்ணா மதத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கார். ஸோ இதுக்கு வித்திட்டவர், அடித்தளம் யார் அப்படின்னா பக்திவினோத் தாக்கூர் தான். ஸோ அதனால பக்திவினோத் தாக்கூருடைய கருணையினால தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு அவருடைய மறைவு நாள் அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு கதாதர பண்டிதர், நம்ம இன்னைக்கு பேச முடியல, நமக்கு வேற ஏதாவது ஒரு நாள் கிடைச்சோம் அப்படின்னா அந்த கதாதர பண்டிதரை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய், சமவேத பக்தவృంద கி